இருக்கிறது தெரியுது. காசுதே எல்லாமே. ஆமாம் வாங்குங்க எல்லாரும். என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எப்படி போச்சு? 10 ரூபா எண்ணி கொண்டு போ, பக்கையில் விட்டு போயிடாத. இது வாங்குங்க. என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சமைச்சிங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்னென்ன சமையல்னு காட்டுறதுக்காகத்தே. அதுக்குள்ளே பாருங்கள், ஒருத்தன் தண்ணி எடுத்து கொடு, ஒருத்தன் ஜோப்பு எடுத்து கொடு, ஒருத்தர் இன்றைக்கி காசு கொடு, நான் முட்டாய் வாங்க போகிறேன்னு ஒருத்தரும் ஒன்று பண்ணுறாங்க. நம்ம ஒரு மனுஷன் எண்ணத்துக்குத்தான் ஆகும்னு தெரியல. நேற்று எல்லாரும் முஸ்லீம் தாய்மார்கள் ஒவ்வொரு பிரியாணி எடுத்துகிட்டு இருப்பீங்க. எங்களுக்கு பிரியாணி ஒன்றும் கிடைக்கல. தங்கச்சி வீட்டில் போய் சமைச்சேன், ஆனால் சாப்பிடலை. ஏன்டா புருஷன் வரமாட்டேன்ட்டாரு. புருஷனை விட்டுவிட்டு நம்ம திட்டு வரதான்னு நான் ஓடியாந்துட்டேன். அப்புறமா எங்கள் அம்மா கட்டிக்கிட்டு ஓடியாந்து என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் வாங்காமல் வந்துட்டார். அதோட பார்த்துக்கோங்க, எப்படியா இருந்தாலும் அந்த ஈமானாகப்பட்டது நினச்சிக்கிட்டே கிடக்கும். அதை நினைப்ப போக்கணும்ல, அதுக்குத்தான் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சமைச்சிருக்கேன். என்ன சமைச்சிருக்கேன் ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும். ஓடியாங்க. பாசுமதி இந்த அரிசி, சீரக சம்பா அரிசி போட்டு பிரியாணி. சீரக சம்பா அரிசியில் வந்து குருணை, சீரக சம்பா குருணை அப்படின்ட்டு குருணையாக வாங்கி அப்படியே கிண்டியிருக்கேன். அரிசின்னா விலை கூட. அப்புறம் பாருங்கள், தயிர் வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகா நறுக்கி போட்டு, எனக்கு தெரிஞ்ச தயிர் வெங்காயம். நான் சாப்பிட மாட்டேன் தயிர் வெங்காயம்லாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து சிக்கன் கிரேவி, சிக்கனில் கிரேவி. இது வந்து மட்டன் கிரேவி. மட்டனில் வந்து வறுவல், வெறும் உப்பு கறி மாரி. அதாவது சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்லுவாங்க, பட்டை வத்த வெங்காயம் இதுகெல்லாம் போட்டு எந்த பொடியும் சேர்க்காம மட்டன் கிரேவின்றேன் நான். ஒரு மட்டன் சுக்கா வறுவல். எப்படியோ அதுக்கு பேரை நீங்களே வச்சுக்கோங்க. சொல்லுங்க நீங்களே. அதுக்கப்புறம் பார்த்துங்க, மட்டன் குழம்பு. இங்கே நான் இதை எடுத்துக்கிறீங்களா, ஒருத்தி தட்டை எடுக்கிறா. மட்டன் குழம்புல ஒத்த முட்டை உடஞ்சி, நேற்று முட்டை தோசை ஊற்றுறதுக்கு வாங்கிட்டு வந்ததில் மிச்ச முட்டை அதை போட்டு வேக வச்சுருக்கேன். நண்டுக்கு மட்டும் பிணைஞ்சு ஊட்டி விடுவோண்டு. இதே மட்டன் குழம்பு தண்ணியாக இருக்குலாம் சொல்லிடாதீங்க. என் குழம்பு தண்ணியாகத்தே இருக்குது, எந்த காலத்துலேயும். அதுக்கப்புறம் ரசம். எப்படி வெள்ளைச்சோறு வச்சோம்டா நைட்டுக்கு கொஞ்சம் ரசம். இதே நம்ம வீட்டு சமையல் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னத்தையே நம்மளுக்கு தெரிஞ்சதை சமைச்சு சாப்பிட வேண்டியதேன். ஈமானை அடக்கிக்கிட்டே வாழக்கூடாது. என்ன அப்படித்தான் நேற்று நினச்சி பார்த்தேன். அங்கிட்டு நம்ம ஏரியாவில் இருந்திருந்தால் முஸ்லீம் தாய்மார்கள் அப்படி பேர் பழக்க வழக்கம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம கிட்ட தள்ளி வந்துட்டோம். இப்போ அவளை சொல்லி குத்தம் இல்லை, நம்மளுக்கு அந்த ஒரு நினப்பு. நேற்று போய் இது உரம் சமைக்கிறேன், எல்லாத்தையும் சமைச்சு தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ஓடியே வந்துட்டேன். சாயந்தரமாக கேக் வெட்டுறதுக்குலாம் நான் இல்லை, அவங்க தான் வெட்டுனாங்க. நான் ஓடியாந்துட்டேன். ஒரு சின்ன சட்ட சிக்கல், அதை உங்களுக்கு சொல்ல விரும்பலை. அதனால தான் இன்றைக்கி கறி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துலேயும் இந்த சமைச்சு சாப்பிடு அப்படின்ட்டார். ஆக்கிட்டேன். இன்னும் சாப்பிட்றேன். அங்கே நாத்தனார் வந்துருக்கு. நாத்தனார் அத்தையை காட்டு. நாத்தனார் வந்துருக்கு. போடுறேன். ஏற்ற விட்டுருக்குமா? நான் இந்த போட்டு வரேன். ஏங்க லைக் பண்ணுங்க. எங்கள் நாத்தனார் இங்கே வரைக்கும் காட்டுறீ, அங்கிட்டே கடிச்சு கிடக்கா. நாத்தனார் சோத்த போடுறேன். லைக் பண்ணுங்க. கட் பண்ணுறீ.